தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று அபிராமியினுடைய கடைக்கண்களை வேண்டி இந்த நிகழ்ச்சியை துவக்குகிறேன். அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அருமை அன்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு தங்களுடைய வாத திறமையாலே இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக்க வந்திருக்கின்ற புலவர் பெருமக்களே, கேட்டு சுவைக்கின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை பணிவோடு சொல்லி, நல்ல அருமையான தலைப்பு இன்றைய தினத்திலே. தீபாவளி பண்டிகை இனிப்பது அந்த காலத்திலா இந்த காலத்திலா? ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. தீபாவளின்னு சொன்னாவே இனிப்பு தான். அது எப்படி பெரிதும் இனித்தது அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வி. அந்த காலத்தில் இனித்ததா அல்லது இந்த காலத்தில் இனித்ததா? தீபாவளி என்று சொன்னால் தீபம் கூட்டல் ஒளி. அப்போ அந்த தீபத்தின் வழியாக ஒளியை ஏற்றி நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற பழையனை எல்லாம் தீயவனை எல்லாம் கழித்து ஒளியை ஏற்றுகின்ற ஒரு அருமையான ஒரு பண்டிகை தான் தீபாவளி. இந்த தீபாவளியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நரகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தானாம். அவன் பல கொடுமைகள் எல்லாம் செய்தான். அதன் காரணமாக பூமாதேவியினுடைய பாரம் தாங்காமல் அந்த பூமாதேவி திருமாலிடம் முறையிட்டார்கள். அந்த திருமாலிடம் முறையிட்ட பிறகு உடனே திருமால் கிருஷ்ண அவதாரம் எடுத்து அந்த நரகாசுரனை அழித்தார். அழித்த உடனே அந்த நரகாசுரன் என்ன வரம் கேட்டான் என்று சொன்னால், நான் அழிகின்ற இந்த நாள் தீமைகள் ஒழிந்த நாள். ஆகவே இந்த தீமைகள் ஒழிந்த நாளை மக்கள் எல்லோரும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொன்ன காரணத்தால் அந்த பண்டிகையைத்தான் நாம் தீப ஒளியை ஏற்றி தீபாவளி என்று கொண்டாடுகிறோம். இந்த தீபாவளி போன்ற பல பண்டிகைகள்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகை எல்லாம் எதற்காக, ஏன் இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாட வேண்டும் அதை பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் இருக்கிறானே 24 மணி நேரமும் உழைத்து கொண்டே, ஓயாது உழைத்து கொண்டே இருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் 365 நாட்கள் வருடம் என்று சொல்கிறோமே, அந்த 365 நாட்களும் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கிறான். இப்படி சலிக்காம உழைத்து கொண்டே இருக்கின்ற அந்த மனித மனத்துக்கு ஒரு ஆறுதல் தேவை, ஒரு புத்துணர்ச்சி தேவை. எப்படி ஒரு எந்திரமானது ஓடிக்கொண்டே இருந்தால் 365 நாள் ஓடிக்கொண்டே இருந்தால் அது கெட்டு போகுமோ, உடனே அதை சரி செய்வதற்கு ஒரு 2 நாள் அதை ரீவைண்டிங் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணும். அதுபோல இந்த மனிதனுடைய மனத்தை, உள்ளத்தை, உடலை சோர்விலை இருந்து காப்பாற்றி அவனுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கணும், சந்தோஷம். அந்த சந்தோஷம் கொடுத்தானா மறுபடியும் என்ன பண்றான், புத்துணர்ச்சி பெற்று மறுபடியும் ஓராண்டு உழைப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த தீபாவளி பண்டிகையை உருவாக்கினார்கள். இந்த பண்டிகை எல்லாம் என்னத்துக்காக, மனிதனுடைய மனதை புத்துணர்ச்சி கூட்டுவதற்காக. அது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தீபாவளியை என்று எடுத்துக்கொண்டோம்னால் நமக்கு எல்லாம் தெரியறதெல்லாம் இனிப்பு பலகாரம் தான். இனிப்பு பலகாரம், அதோடு மாத்திரமல்ல பட்டாசு, புத்தாடைகள், அதோடு மட்டுமல்ல தலைவர் படம் ரிலீஸ். எப்படி பார்த்தீங்களா? அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்கு இந்த தீபாவளி பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. வடநாட்டிலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி, அதே மாதிரி வெளிநாட்டிலே இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் அத்துணை பேரும் இந்த தீபாவளியை போட்டி போட்டுக்கொண்டு கொண்டாடுகிறார்கள். இந்த போட்டி என்று சொல்லும் போது இந்த 5 விரல் தான் எனக்கு ஞாபகம் வரும். இந்த 5 விரலும் என்ன பண்ணிச்சா, ஒரு தடவை திருமாலிடம் போய் எங்களில் யார் பெரியவர் என்று முடிவு செய் திருமாலே என்று கேட்டார். சரி, உங்களுடைய பெருந்தன்மைகள்லாம் சொல்லுங்கள், நானே முடிவு சொல்லுகிறேன். உடனே இந்த கட்ட விரல் சொல்லிச்சான், இருக்கிற விரல்லையே நான் தான் தடிமனான விரல், ஆகவே நான் தான் பெரியவன் என்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லினார். உடனே இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சா, மனிதனை யார் என்று அடையாளம் காட்டுவதே நான் தான், ஆகவே நான் தானே ஐயா பெரியவன் என்று சொல்லிச்சான். இந்த நடுவிரல் இருக்குதே, இருக்கிற விரல்லையே உயரமான விரல் நான் தான், ஆகவே நான் தான் பெரியவன் சொல்லிச்சான்.
இந்த மோதிர விரல் இருக்குதே, மனிதன் தங்க மோதிரம் போட்டு அழகு பார்ப்பது எனக்கு தான், ஆகவே நான் தான் பெரியவன்னு தீர்ப்பு சொல்லுங்கன்னு சொல்லிச்சான். இந்த சுண்ட விரல் இருக்குதே அமைதியாக சொல்லிச்சான், பெரியவர்களை பார்த்து வணங்கும் போதும் ஆண்டவனை வணங்கும் போதும் முதலிலே நிற்பவன் நான் தான், ஆகவே தயவு செய்து நான் தான் பெரியவன் நீங்க சொல்லுங்கன்னு திருமால் பார்த்தார். அடக்க ஒடுக்கமாக இருந்து கொண்டு இருப்பதிலே உயரம் கம்மியாக இருந்து எல்லாவற்றுக்கும் முன்னிலை வைக்கின்ற இந்த சுண்ட விரல் தான் உயர்ந்த விரல் என்று சொல்லிச்சான். அதுபோல இந்த நரகாசுரன் பல கொடுமைகள் செய்தான், கொஞ்ச நெஞ்ச கொடுமை இல்லை, மக்களை போட்டு வாட்டி எடுத்தான், 3 உலகத்தையும் ஆட்டி படைத்தான். அப்படி இருந்தும் கூட அவன் அழிக்கும் போது அவன் கேட்ட ஒரு வரமானது என்னன்னா, தன்னை போல அரக்கர்களுக்கு வாழ்வு கொடுன்னு அவன் கேட்கல. என்ன கேட்டான்? நான் இறந்த இந்த நாளை மக்கள் எல்லோரும் தீமைகள் ஒழிந்த நாளாக தீபத்தை ஏற்றி வழிபட்டு கொண்டாட வேண்டும் என்று சொன்னான். அதனால்தான் தீபம் பிளஸ் ஒளி தீபாவளி என்று பெயர் எடுத்தது. அதே மாதிரி இந்த விழாக்கள் என்று சொல்லும் போது எல்லா விழாக்களையும் நம்ம பெரும்பாலான விழாக்கள் தீபாவளி, பொங்கல், நவராத்திரி இது போன்று எவ்வளோ விழாக்கள்லாம் கொண்டாடுறோம். இந்த விழாக்களை திருவிழா அதை கொஞ்சம் அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, விழாதிரு அப்படின்னு வரும். திருவிழா திருப்பி போட்டா விழாதிரு அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதனே நீ விழாது இருக்க வேண்டும். இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடுறது காரணமே அதே தான், நீ விழாது இருக்க வேண்டும். எந்த செயல் செய்யும் போது நீ விழாது இருக்க வேண்டும், தீய செயல்களிலே நீ விழாது இருக்க வேண்டும், பல கெட்ட பழக்கங்களிலே நீ விழாது இருக்க வேண்டும், மனம் சோர்ந்து போய் நீ விழாது இருக்க வேண்டும் என்று மனிதனே நீ விழாது இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீபாவளி பண்டிகை திருவிழா. கோயில்களிலே எல்லா இடத்திலும் மக்கள் எல்லோரும் கூட்டம் கூட்டமாக கூடுகிறார்கள். அப்படி கூட்டம் கூட்டமாக கூடுகின்ற நேரத்திலே மக்கள் எல்லோரும் இறைவன் கண்டிப்பாக நமக்கு அருள் செய்வான் என்பதை நம்பிதான் இந்த பண்டிகைகளை கொண்டாடும். இன்றைக்கு தினம் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதனுடைய நோக்கமே, இறைவா அம்பிகையே எங்கள் குடும்பத்தை நன்றாக வைத்திரு, அது மட்டுமல்ல என்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறோம். இந்த தீபாவளி பண்டிகை சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். இதிலே இன்றைக்கு கேள்வி வைத்திருக்கிறது என்னவென்று சொன்னால், தீபாவளி பண்டிகை இன்பம் பயப்பது அந்த காலத்திலா இந்த காலத்திலா? அது என்ன சார், அந்த காலத்திலையும் அதே தான் இந்த காலத்திலையும் அதே தான் கொண்டாடுறோம், இதுல என்ன சார் புதுமை இருக்குது என்று கேட்கலாம். அந்த புதுமை என்னன்றதை இவங்க 3 பேர் 6 பேர் பேசின பிறகு தெரியும். தீபாவளி சொன்னா இனிப்பு தான், பட்டாசு தான், புத்தாடை தான். அதோடு மட்டுமல்ல, தேட்டருக்கு போனா ரிலீஸ் படம் என்னவோ அது 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டு வர போறோம். இதுல என்ன சார், அந்த காலத்திலேயே அதே தான். அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி படம் ரிலீஸ் தீபாவளிக்கு, இந்த காலத்துல கமல், ரஜினி, விக்ரம் அது போன்ற நடிகர்கள் படம், சிவகார்த்திகேயன் அது போன்ற நடிகர்கள் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ காசு, திரைப்படத்துக்கு காசு கொடுக்கிறோம். அப்போ எல்லாமே ஒன்றுதானே. புதுமை என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த புதுமை என்ன என்று பார்ப்போம். இனிமை, இனிப்பு எதிலே அதிகம் பயத்தது என்பது இவர்கள் பேசுகின்ற பேச்சிலே நிச்சயமாக உங்களுக்கு தெளிவாக பிறக்கும். அதிலே இருந்து ஒரு தீர்ப்பை சொல்வேன் என்று சொல்லி, தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவது பெரிதும் இன்பம் பயப்பது அக்காலத்திலேதான் என்று பேச புலவர் செந்தில்குமார் அவர்கள் வருகிறார். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களை எல்லாம் இந்த மேடையிலே ஏற்றி எங்கள் திறமைகளை வளர்த்து விட்டு கொண்டிருக்கக்கூடிய எஸ்கே மீடியா டெவலப்பர்ஸ் நிறுவனத்தாருக்கும், நல்லதொரு நீதியை என்றும் நிலைநாட்டி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நீதி அரசர் ஐயா அவர்களுக்கும், ஐயா நீதி அரசர்னு நான் தங்களை சொன்னது நீங்க நீதியை நிலைநாட்டுவீர்கள் என்பதற்காக, அதாவது தீர்ப்பு உங்க பக்கம் கொடுக்கணும், அதுக்காக தான். பல நேரத்துல நீதிபதிங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பாதியை மட்டும் கேட்டுட்டு நீதியை சொல்லிடுறாங்க. அதனால அவங்கள நான் நீதிபதினே சொல்ல முடியாது, நீதி பாதின்னு தான் சொல்லணும். நீதியை சதி செய்கிற காரணத்தினால அவங்களை நீதிபதினு சொல்ல முடியாது, நீதி சதின்னு சொல்ல வேண்டியிருக்கும். ஆக நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள், நீதிபதி என்ற பட்டம் உங்களுக்கு தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதை
மெத்த பணிவுடன் கேட்டு நல்லா நீதிபதியே மணக்கிறீங்க. என்னுடைய அணியினை சேர்ந்த அருமை பேச்சாளர் பெருமக்களுக்கும் எதிரணியிலே இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய பேச்சாளர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீபாவளி பண்டிகை இனித்தது அந்த காலத்தில இந்த காலத்தில. சார், தீபாவளின்னு சொன்ன உடனே என் முகத்தை பாத்தீங்களா? எப்படி பிரகாசமாயிருச்சு பாத்தீங்களா? ஆமா. ஆக தீபாவளி பண்டிகை, இந்த பண்டிகை எங்கெல்லாம் கொண்டாடப்படுது தெரியுங்களா? வடக்கே இமயமலை, தெற்கே குமரிமுனை, கிழக்கே வங்காள விரிகுடா, மேற்கே அரபிக்கடல், ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் ஒரே திருவிழானா அது தீபாவளி திருவிழா தான். நீங்க கடல் கடந்து சென்றால் கூட சரிதான், இந்திய திருநாட்டிலிருந்து யார் எங்க போனாலும் சரிதான், இந்தியாவினுடைய பண்டிகையாக அங்கீகரிக்கப்பட்டது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தீபாவளி திருநாள் தான். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த சாதியை சேர்ந்தவராக இருக்கலாம், நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க இந்தியர் தான். ஆக உலகம் முழுக்க தீபாவளி பண்டிகைனா அது ஒரு பெரிய கொண்டாட்டம். அதே மாதிரி பல நாடுகள்ல தீபாவளி பண்டிகைக்கு விடுமுறை விட்டுருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்காவிலே விடுமுறை விட்டுருக்காங்க சில மாகாணங்கள்ல. தீபாவளி பண்டிகை என்பது இந்திய திருக்கண்டத்தை தாண்டி இன்று உலகமெங்கிலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாக மாறி இருக்கிறது. ஆனா அது இனித்தது எப்போ? அது வளர்ந்தது எப்போ? அது கொண்டாடப்பட்டது எப்போ? சார், அந்த காலத்துல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா 3 மணிக்கு எங்களை எழுப்பி விடுவாங்க. 3 மணிக்கு எழுப்பி அந்த தலையில எண்ணெயை தேய்ச்சி படைச்சு 6 மணிக்கெல்லாம் எங்களை குளிப்பாட்டி பலகாரம் பட்சணை எல்லாம் செஞ்சு 6 மணிக்கெல்லாம் படைச்சிருவோம். இந்த அதிரசம் ஒண்ணு சொல்லுவோம் தெரியுங்களா? இந்த பலகாரத்திலேயே மிக சிறந்த பலகாரம் தீபாவளியில எதுனா அது அதிரசம் தான். சார், 1 மாசத்துக்கு முன்னாடியே பச்சரிசியை நீங்க ரெடி பண்ணணும். அந்த காலத்துல இந்த காலத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, அரைச்சி கொடுக்க ஃப்ளோர் மில்ஸ் கிடையாது. அந்த காலத்துல எங்களுக்கு இருந்ததெல்லாம் கல் இயந்திரம். கல் இயந்திரம் என்னன்னு தெரியுங்களா? கல்லு ஒரு படிக்கல்லு கீழே இருக்கும், நடுவுல ஒரு குச்சி சொருவி இருக்கும், மேல ஒரு இயந்திர கல் வச்சு அதை கையால சுத்தணும். அதெல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க எல்லாம் பாத்துருக்க வாய்ப்பு இல்ல. எங்களை மாதிரி வயசான காலம், எங்களை மாதிரி அந்த காலத்துல பிறந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. அதுல நீங்க பச்சரிசியை பக்குவமா அவிச்சு பதமா காய வச்சு மேல நீங்க அதை கொட்ட அது சுத்த அது மாவாவும் இல்லாம நொரநொரனும் இல்லாம ஒரு அருமையான ஒரு பதத்துல வரும். அந்த பதத்தை தரக்கூடிய இந்த காலத்து எந்த விஞ்ஞான பொருட்களும் கிடையாது. இப்பெல்லாம் மணி 4 மணிக்கு அப்படியே ஈரம் காட்டி அந்த பச்சரிசி கொஞ்சம் ஃபேன்ல காய வச்சு கொண்டு போய் கொடுத்தோம்னா 2 நிமிஷத்துல மாவாய் கொடுத்துட்றான் ஃப்ளோர் மில். அதுல பாகு வெள்ளத்தை அருமையா காய்ச்சி ஊத்தி நாங்க மிக சிறப்பா எங்க அம்மா ஒரு அதிரசம் சுடுவாங்க, எங்க பாட்டி ஒரு அதிரசம் சுடுவாங்க. அந்த அதிரசத்தை நாங்க 1 மாசம் வச்சு சாப்பிடுவோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு தீபாவளி தொடங்கும், 1 மாதம் கழிச்சு எங்களுக்கு தீபாவளி இருக்கும். இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? 11 மணிக்கு எழுச்சி வரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா டிவியை ஆன் பண்ணிடுறான், காலையில 11 மணிக்கு சாப்பிடுறான் காலை டிஃபனு, மதியம் 3 மணிக்கு மதியம் டிஃபனு, ராத்திரிக்கு எங்கேயோ போயிடுறான். தீபாவளி கொண்டாட்டம் முடிஞ்சு தீபாவளி கொண்டாட்டம் முடிஞ்சு போச்சு. இது இந்த காலத்து தீபாவளி இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் கேக்குறேன், நயன்தாராவுக்கு நரகாசுரனுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே கிடையாது. தீபாவளிக்கு நயன்தாரா பேட்டிக்கு என்ன சார் சம்பந்தம்? அந்த அம்மா நரகாசுரனை வதம் பண்ணிச்சு, கிருஷ்ண பரமாத்மா என்ன பாடுபட்டு இந்த உலகத்திற்கு எப்பேற்பட்ட கருத்துக்களை உணர்த்துவதற்காக தீமையை அழித்த ஒரு நாள்ல ஒரு நடிகையுடைய பேட்டியை போட்டுட்டு அதை உட்காந்து நாமளும் ரசித்து கேட்டு கிடக்குறோமே. இதுதான் இந்த காலத்து உங்களுடைய தீபாவளி. பாருங்க, பட்டாசுல அந்த காலத்துல எங்களுக்கு பெரிய அளவுல எங்களுக்கு பெரிய பட்டாசுல கிடையாதுங்க. மிளகா பட்டாசு, ஓலை பட்டாசு தான். பிஜிலி பட்டாசு ஒரு பாக்கெட், நாட்டு வெடி ஒரு பாக்கெட், அதேதான். சந்து சக்கரம் ஒரு பாக்கெட், புஸ்வானம் ஒரு பாக்கெட். இதை தவிர வேற எதனா பட்டாசு நான் கேள்விப்பட்டிருக்குமா? கம்பி மத்தாப்பு ஒண்ணு. அதெல்லாம் கொஞ்சம் பணக்காரங்களா வாங்குறவங்க. இந்த ஒரே ஒரு பிஜிலி வெடி பாக்கெட்டை திரிக்கிள்ளி நாங்களும் வெடிப்போம். பூரா வெடிப்போம். இப்ப அப்பெல்லாம் கிடையாது. 1000 வெடிக்கு பார்த்தா 1000 வெடிக்குது. அவ்வளவுதான். ஐயா, புதுசா ஒரு பட்டாசு கண்டுபிடிச்சிக்கிறேன் அந்த நாள். சொல்லுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பட்டாசு. அப்படியே முதல்ல ஹஸ்பண்ட் பட்டாசு கொளுத்துவான், அது புஷ்னு ஏறின உடனே ஒய்ஃப் பட்டாசு சத்தமா புஷ்னு கிளம்பும், உடனே இந்த ஹஸ்பண்ட் பட்டாசு அடங்கிடும். புது பட்டாசு கண்டுபிடிச்சிருக்கான். காசை கரியாக்கி நாசம் பண்ற வேலையெல்லாம் இந்த காலத்துல வச்சுக்கிட்டு தீபாவளி நீங்க எங்க கொண்டாடுறீங்க? இதுல வேற என்ன தெரியுங்களா? இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்டுல, அது நகரங்கள்ல இந்த தீபாவளி பாடுற பாடு இருக்கு பாருங்க. இந்த காலத்துல
இவன் வீட்டு எதிர்க்க குப்பை கம்மியா இருக்குதுன்னு குப்பை தொட்டிலேருந்து குப்பையை கொண்டாந்து கொட்டி நான் 10,000 ரூபாய்க்கு படாசு வெடிச்சுன்னு பெருமை பீத்துறதுக்காக தீபாவளி கொண்டாடுறேன். என்னங்க வேலை இது? அது மாதிரி அந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுங்களா சாப்பிட்டோம்? காலையில எழுந்த உடனே சில பேர்த்துக்கு இந்த கறி விருந்தெல்லாம் கொஞ்சம் பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனா தீபாவளி அன்னைக்கு தாங்க சில கிராமங்கள்ல பல வீடுகள்ல இந்த கறி விருந்தே அன்னைக்கு தாங்க நடக்கும். நீங்க 4 மணிக்கெல்லாம் நீங்க போகணும். 4 ஆட்டை கூறு போட்டு கூறுக்கு ஒரு கறி எடுத்து வச்சிருப்பான். ஒவ்வொரு துண்டு ஒரு கூறுல இருந்து எடுத்து வச்சிருப்பான். சாப்பிட்ட எங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் போட்டு எங்க அம்மாவும் எங்க ஆயாவும் ஒரு குழம்பு வைப்பாங்க. அதை படையல் படைச்சிட்டு நாங்க சாப்பிடுவோம் பாருங்க. அந்த ஆனந்தம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கா? ஆன்லைன்ல பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சு தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கீங்க. நீங்க பட்டாசுல இருந்து பச்சனை வரைக்கும் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றீங்க. அவன் 3 நாளைக்கு முன்னாடி சுட்ட பலகாரத்தை உங்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். ஒரு இனிப்பு கடைக்கு போனங்க தீபாவளிக்கு. சார் பார்க்க எல்லாம் பலபலன்னு இருக்கு, இது நீங்க இப்பதான் சுட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா சார் இப்பதான் சார் சுட்டது, ஆனா அடுக்க தான் 1.5 வாரம் ஆச்சு அப்படின்னா. அந்த மாதிரி அடிக்க தினம் தொடச்சி வச்சிரும் சார், அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி பட்டாசு தீபாவளியை வாங்கி நீங்க சாப்பிட்டுட்டு அந்த காலத்துல எங்களை எப்படி தெரியல இருந்தது, உற்றார் உறவினரோட தீபாவளிக்கு நாங்க ஒன்னா கூடி ஒரே என்ன ஒரு சந்தோஷமாக இருக்கும். எங்க வீட்டு பலகாரத்தை பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம், பக்கத்து வீட்டுல இருந்து பட்சணங்களை வாங்கி நாங்க சாப்பிட்டோம். இந்த மாதிரியான சுவை இன்னைக்கு இருக்குங்களா உங்களுக்கு? உங்ககிட்ட இருக்க தீபாவளி இருக்குங்களா இன்னைக்கு? சார் தலை தீபாவளி நீங்க எடுத்து பாருங்க. தலை தீபாவளி மாதிரி இந்த காலத்துல ஏது சார் தலை தீபாவளி? இந்த காலத்துல ஏது தலை தீபாவளி? பையன் பிளைட்ல வரான், பொண்ணு ட்ரெயின்ல வருது, கல்யாணம் முடிக்குது, ரெண்டும் கிளம்பி ஃபாரின் போயிருது. அப்புறம் ஏது சார் தலை தீபாவளி? அப்ப தெரியுங்களா? எனக்கு தீபாவளி நடந்தப்ப சொல்றேன் கேளுங்க, உங்க அனுபவத்தை சொல்லுங்க. எண்ணெயை தேய்க்கிறதுக்கு எங்க நம்ம மாமியார் வீட்டுல போயிட்டு நான் உட்கார்ந்து பண்ண அலப்பறம் இருக்கு பாருங்க. அதை இன்னைக்கு நினைச்சா கூட என் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்க. மோதிரத்தை போடுன்னு சொல்லி இருப்பீங்க, மோதிரத்தை தேடி பார்த்தேங்க. என்ன குழியில அந்த மோதிரம் இல்லைன்னாக்கா அங்க தீபாவளியே கிடையாது, வச்சுக்க மாட்டேன். கேன்சலுங்க. இன்னைக்கு என்னங்க பண்றீங்க? ஆன்லைன்ல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். தீபாவளிக்கு ஆன்லைன்ல மாமியார் வீட்டுல இருந்து 10,000 டிரான்ஸ்பர், அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் ஃபாரின்ல இருக்காரு, இவருக்கு எங்க இருந்துங்க தீபாவளி கொண்டாட போறீங்க நீங்க? ஆகவே சார் இன்றைய தீபாவளி அன்றைய தீபாவளி எங்களுக்கு பட்சணமும் எங்களுக்கு பலகாரமாக போயது. இன்றைய தீபாவளி அனைவருக்கும் டாஸ்மாக்கும் பாஸ்மார்க்குமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த தீபாவளியில நோன்பு எடுக்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம் தெரியுங்களா? கேதாரி கௌரி விரதம். கணவன்மார்களுக்காக இந்த மனைவிகள் வேண்டி காலை முதல் மாலை வரை அனைத்தையும் செய்து பூஜை செய்து முடிக்கின்ற வரைக்கும் அந்த நோன்பு என்பது அந்த அளவுக்கு ஒரு செய்வார்கள். தாய்மார்கள் சாப்பிட மாட்டாங்க, அந்த அளவுக்கு விரதம் இருந்து செய்வார்கள். அவர்கள் எடுக்கின்ற அந்த விரதத்தை பார்க்கக்கூடிய கணவன் அந்த மனைவியை தன் வாழ்நாளில் அவள் கையை விடக்கூடாது என்று அன்றைக்கு அவன் முடிவெடுக்கக்கூடியதாக இருந்தது அன்றைக்கு நோன்பு. ஆமா. இன்னைக்கு என்ன பண்றீங்க? நோன்புக்கு போய் வாங்கிடுறாங்க, ஸ்டைலிஷா போறாங்க, அவ்வளவுதான். மேக்கப் நோன்பா மாறி போச்சு, ஃபுல்லா மேக்கப் அண்ட் பேக்கப்பா இருக்கு. எனவே இந்த தீபாவளி அன்றைக்கு இருந்த சந்தோஷம் போல இல்லை. இன்றைக்கு தீபாவளி வெறும் நாடகம், அன்றைக்கு தீபாவளி கொண்டாட்டம் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை வழங்குவீர்கள் நடுவர் அவர்களே என்று கூறிக்கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல தீபாவளிக்கு என்னென்ன முக்கியமா எல்லாத்தையும் சொல்லிவிட்டாரு. இனிமேல் இந்த அணியை பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நல்ல தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கோர்ட்ல அப்படிதான் நீதிபதி என்ன பண்ணாரு, ஒரு குற்றவாளியை பார்த்து கேட்டாரு, என்னடா பாவி, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தப்பு செய்யிட்டு கோர்ட்டுக்கு வரியா, இது நியாயமாடா அப்படின்னாரு. உடனே அவன் குற்றவாளி கேட்டான், நானாவது பரவாயில்ல மாசத்துக்கு ஒரு தடவை கோர்ட்டுக்கு வரேன், நீங்க அன்னாடம் கோர்ட்டுக்கு வரீங்களே, நீங்க என்ன குற்றவாளியா அப்படின்னு கேட்டான். அந்த மாதிரி சாமர்த்தியமா பேசிட்டு போயிருக்கிறார். தீபாவளிக்கு என்ன சார் வேணும்? பட்சணம், பலகாரம், வெடி, தலை தீபாவளி, இதை அத்தனையும் சந்தோஷமாக கொண்டாடியது அந்த காலத்தில் தான். இந்த காலத்துல கஷ்டப்படாத நோவாத நோன்பு அதே தான். ஏன்னா இவர் சொன்ன மாதிரி உரல்லாம் இப்போ எல்லாம் கிடையாது. அந்த என்ன உரலுக்கு என்ன சொன்னாரு, அம்மி உரல், ஆட்டுக்கல் உரல்லாம் கிடையாது, அம்மி அரைக்கவே தெரியாது. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு புதுசா கட்டிக்கின்னு வந்தான், தருமபுரியில இருந்து கட்டிக்கின்னு வந்தான். அந்த பொண்ணுக்கு மிக்சி தான் ஓட்ட தெரியும். திடீர்னு அன்னைக்கு பூரா ஸ்ட்ரைக்கு, கரண்ட் வரல, ஷட்டர், அதுக்கு பேர் ஷட்டவுன். அம்மி அரைமான்ட்டு என்ன பண்ணா மாமியார் 2 துவரம் பருப்பு, மிளகா, புளி எல்லாத்தையும் கொடுத்து இந்தாமாச்சு. அது என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் போட்டுது, ஒரு தண்ணி தெளிச்சுது, ஒரு இழுத்துது அம்மிக்கல்ல. இழுத்த உடனே மறுபடியும் எப்படி தள்ளுறதுன்னு தெரியல.
பார்த்தது மாமியாக்காரி எங்கேயோ போயிட்டான். என்ன இப்படி இழுத்துட்டோமே, இந்த அம்மிக்கல் எப்படி போகிறது மறுபடியும் மேலே தெரியல. என்ன பண்ணிச்சு, உடனே அண்ணாண்ட போய் உக்காந்துக்குச்சு. உக்காந்துன்னா அண்ணாண்ட போய் இழுத்து. அப்புறம் பார்த்தது இது என்னடா வம்பா இருக்குதுன்ட்டு அம்மியே இப்படி திருப்பி அடிச்சுது. இதை ஏன் சொல்றேன்னா, அந்த காலத்துல ஆட்டுக்கல், அம்மி, கையால துணி துவைச்சது இதெல்லாம் செய்யும்போது பெண்களுடைய உடம்பு ஆரோக்கியமா இருந்தது. எல்லா வேலையும் செய்திருந்தாங்க. நோன்புன்னு ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நோன்பை காலையில இருந்து இரவு வரையிலே பட்டினியா இருப்பாங்க. எதுவுமே பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு நாள் பூரா விரதம் இருந்து அந்த நோன்பு கயிறு திரிச்சு அதில் 21 முடிச்சு போட்டு அதை மஞ்சள் தடவி அதை வச்சு படைச்சி 21 மஞ்சள், 21 வெத்தலை, 21 பாக்கு, அதிர்சம் 21 வச்சு படைப்பாங்க. படைச்சிட்டு அதை எல்லாரும் எடுத்து கட்டிக்குவாங்க. அப்படி இருந்தது தான் அந்த கேதாரி விரத நோன்பு புனிதமாக கருதப்பட்டது. இதெல்லாம் அந்த காலத்தில் தான் சார் செய்தாங்க, இந்த காலத்தில் செய்யலை என்று சொல்லி செந்தில்குமார் வாதிட்டு இருக்கிறார். அவருக்கு சரியான பதில் என்னையா அவங்க அந்த காலம் சும்மா இன்னும் அதிர்சம் மட்டும் பேசினேங்கிறார். இன்னைக்கு நாங்கள் என்ன விதவிதமா ஸ்வீட்லாம் செய்கிறோம், யார் செய்யலை, எங்கள் வீட்டில் செய்யலையா பாருங்கன்னு என்று சொல்வதற்கு பேராசிரியர் கே தனசேகரன் அவர்களை நாம் ஜோர கைத்தட்டி வரவேற்று பேச அழைக்கிறோம். தீபாவளி பண்டிகை இனிப்பது இந்த காலத்தில் தான் என்று பேச அழைக்கிறோம். நடுவர் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி இனித்தது இந்த காலத்திலா அந்த காலத்திலா, இதுதான் நடுவர் நம்மளோட தலைப்பு. ஆமா, நான் இந்த காலத்துல தான் தீபாவளி இனிச்சதுன்னு சொல்ல வந்திருக்கேன். அதே மாதிரி அந்த தீபாவளி பண்டிகை நம்ம சொல்லும் போது தீபாவளியை பத்தி நீங்க அருமையா சொன்னீங்க. தீபாவளி கொண்டாடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு நடுவரையா. என்னது? தீபாவளி பாத்தீங்கன்னா அது ஐப்பசி மாசத்துல வரும். ஆமா, ஐப்பசி மாசம் போது பூச்சிகளோட தொல்லை அதிகமா இருக்கும். அதனால பலவிதமான நோய்கள் வரும். நாம் வீட்டின் வெளியே தீபத்தை ஏற்றி வைத்தால் அந்த தீபத்தின் ஒளியால் அந்த பூச்சிகள் அழிந்துவிடும். அதற்காகத்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டாயமும் நமக்காக வந்தது. இதனாலதான் நம்ம தீபாவளி விஷயம் சொல்றோம் நடுவரையா. அதே மாதிரி நீங்களே சொன்னீங்க தீபாவளி அப்ப புதுப்பட ரிலீஸ் எல்லாம் வருதுன்ட்டு. அது நாங்க யாரும் மறுக்கவே இல்லை. புதுப்படம் எல்லாம் ரிலீஸ் தான் இருக்கு. அதுல இருந்து வந்த ஒரு பாடல் தான் இப்ப நான் சொல்றேன். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளு கிளப்புறவன் தூத்துக்குடி ஆளு, ராசா எடுத்து வச்சா படபடக்கும் ஊரு, லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு, தீபாவளி தல தீபாவளி. இப்படி இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பண்டிகையையும் முன்னிட்டோ இல்ல அந்த பண்டிகையை குறித்தோ அப்போ நம்மளோட திரைப்படங்கள் வெளியிடு நடுவரையா. அதே மாதிரி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னார் நடுவரையா, தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க காலத்துல டிவி ஷோவை பாக்குறோம், நைட் ஆனா வெளியே போயிடுறோன்னு. நடுவரையா இப்ப இருக்கிற காலகட்டத்துல டிவி மூலமா தான் கிருஷ்ணர் நரகாசுரன் அழிச்சதா எல்லாருக்கும் தெரியும். இன்னும் கேட்டு பாருங்க, நிறைய நாடகத்துல மகாபாரத நாடகம் விஜய் டிவில வந்திருக்கும். சோ அந்த மகாபாரத நாட்டுல யார் கிருஷ்ணரா இருந்தாங்களோ அவரை தான் கிருஷ்ணரா இன்னமும் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா இந்த டிவியால நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்மளோட பாரம்பரிய கதைகள் அனைத்துமே நம் முன்னே தத்ரூபமாக நமக்கு உருவமாக வருகிறது நடுவரையா. நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி தான் ஞாபகம் வருது, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. நம்ம பாத்தீங்கன்னா எவ்வளோ வெளிநாட்டுக்கு சென்றாலும் நம்ம போயிட்டு எதுக்காக போறோம்னு பாத்தீங்கன்னா செல்வத்தை ஈட்டுறதுக்காக தான் நம்ம போய் அங்க வேலை செய்யறோம். அப்படி வேலை செய்யறதால நமக்கு பாத்தீங்கன்னா 2 விதமான நன்மைகள் வருது. முதல் விதமான நன்மையை நீங்களே உங்களோட முன்னுரையில சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி தருகிறது. எப்படி புத்துணர்ச்சி தருதுன்னு பாத்தீங்கன்னா, நான் வருஷத்துல 365 நாளும் நான் வேலை செய்யறேன். இந்த மாதிரி பண்டிகை காலத்துலதான் நான் என்னோட சொந்த ஊருக்கு வர முடியும். அப்படி நான் சொந்த ஊருக்கு வரும்போது என்னோட தாய் தந்தையர் மற்றும் என் சொந்த பந்தங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது என்னுடைய குழந்தை பருவ காலம் எனக்கு ஞாபகம் வரும். அப்ப எவ்வளவுதான் எனக்கு வேலையில டென்ஷன் இருந்தாலும் நான் என்னோட சொந்த ஊர்ல இருக்கும் போது என்னோட டென்ஷன் எல்லாமே காணாம போயிடும். திரும்பவும் பண்டிகை காலம் முடிந்த பிறகு நான் வேலைக்கு வரும்போது புத்துணர்ச்சியோட வருகிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா எனது எதிரணியிலே சொன்னாங்க, தீபாவளி பண்டிகை உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக மாறியதுன்ட்டு. நான் அதை மறுக்கவே இல்லை நடுவரையா. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களோட காலத்துல அது உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய பண்டிகையா இருந்ததா? இதற்கு காரணம் என்னன்னா,
நீங்க சொன்ன வார்த்தைகள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நீங்க வாய்மொழியா சொன்னத எங்க காலத்துல அமெரிக்கா அந்தன் பாத்தீங்கன்னா ஜெர்மனி எல்லா நாட்டுக்கும் நாங்க சென்று அங்க வேலை செய்யறதாலதான் எங்க பண்டிகைக்கு அவங்க லீவ் கொடுக்கறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கூகுளோட சிஇஓ வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கூகுள் பிச்சை என்பவர். அதனால இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஇஓ நாட்டோட பண்டிகைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க லீவ் கொடுப்பாங்க. தீபாவளி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கூகுளோட வெப்சைட்ல சர்ச் இன்ஜின்ல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தீபாவளியை குறிக்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க நடுவியா. இது எல்லா பெருமைக்கும் காரணம் என்னன்னா இங்க இருந்து நாம அங்க போய் வேலை செய்யறதாலதான் அவங்க நமக்கு அந்த பெருமையை தராங்க நடுவியா. அதே மாதிரி பட்டாசை பத்தி அவர் அருமையா சொல்லியிருந்தாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலத்துல வந்து ஏதோ கொஞ்சம் தான் பட்டாசு வச்சிருந்தாங்க. எங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பட்டாசுகள் இருக்கு, நாங்க இல்லைன்னு மறுக்கல. எத்தனையோ விதமான பட்டாசுலாம் இருக்கு, இன்னும் டபுள் டக்கர் பட்டாசுலாம் சொல்லலாம். இப்போ வருஷம் முழுக்க நாங்க சம்பாதிக்கிற காசை பட்டாசுல கரியாக்குறன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுதான் எங்களுக்கு பெருமைன்னு சொன்னாங்க. ஆனா அதுல இன்னொரு விஷயமும் ஒளிஞ்சிருக்கு நடுவுரையா. எங்களை நம்பி தமிழ்நாட்டை நம்பி இந்த பண்டிகையை நம்பி பல வருடமாக அந்த பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செஞ்ச தொழிலாளர்களோட வருமானமும் அந்த ஒரு நாள்ல தான் நடுவுரையா இருக்கு. சிவகாசி. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம அரசாங்கமே பட்டாசு வெடிக்காதன்னு தடை செய்யல, குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் பட்டாசை வெடிக்கணும்னு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இதனால அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்க வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க சொல்லும் போது அதிரசம் மட்டும் தான் சொன்னாங்க. ஆனா இந்த ஐப்பசி மாசத்துல பாத்தீங்கன்னா பூவரசம் இலைய பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு, அதே அரிசி மாவுல செய்யக்கூடிய உணவு. எதற்காக இந்த ஐப்பசி மாசத்துல அந்த பூவரச இலையில உணவு செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் தான் நமக்கு தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் வரும். முக்கியமா பாத்தீங்கன்னா மஞ்சக்காமல் நோய் சொல்லுவாங்க. அதுக்கு மருந்தா அந்த பூவரச இலையில இருக்கு நடுவே. அதனாலதான் அந்த உணவை செய்வாங்க. இது வந்து அந்த காலத்துல இருந்தாலும் இந்த காலத்துல நாங்க அதை வந்து வழிமுறை பின்பற்றி வந்துட்டு இருக்கோம் நடுவையா. நான் என்னோட உரையை இறுதியா சொல்லணும்னா ரெண்டு கருத்தை வச்சு நான் முடிக்கிறேன் நடுவரியா. இந்த காலத்துல தீபாவளி இனிக்குதுன்னு நான் சொல்றதுக்கு ஒரு 2 காரணம் தான் நடுவரியா. ஒண்ணு வந்து பண்பாட்டை இந்த பண்டிகைகள் வளர்க்குது. எப்படி பண்பாட்டை வளர்க்குதுன்னு நம்ம சொல்றோம்னா, ஒரு மனிதனுக்கு நினைவில் இருக்கக்கூடியவை என்று சொன்னால் அவனுடைய முதல் வெற்றியும் முதல் மாத சம்பளமும் தான் நடுவரியா. தீபாவளி பண்டிகை அப்போ ஒரு மகன் தன் அன்னைக்கு வாங்கி வரும் ஆடையை பார்த்ததும் அவள் அடையும் ஆனந்தம் தன் கணவன் தன் முதல் மாத சம்பளத்தை வாங்கி வந்த சந்தோஷத்தை விட அதிகமாக இருக்கும் நடுவரியா. இது எதை குறிக்குதுன்னா இந்த நாட்டோட பண்பாட்டை குறிக்குது, கலாச்சாரத்தை குறிக்குது. நாம வந்து எந்த அளவுக்கு நம்மளோட தாய்மையை போற்றோம், பெற்றவங்களை மதிக்கிறோம் என்பதையும் இது குறிக்குது. அப்போ எங்க காலத்துல தீபாவளி பாத்தீங்கன்னா பண்பாட்டை இரட்டிப்பாக்குது. அடுத்த விஷயம் எதை சொல்லலான்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மகிழ்ச்சியை. எப்படி மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க, நம்மளோட உறவினர்கள், சொந்த பந்தங்கள், இவர்கள் எல்லாரையுமே நாம சந்திக்கக்கூடிய ஒரே விழா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்டிகைகள் தான். ஆகவே தீபாவளி வந்து எங்க காலத்துல இனிக்கிறதுக்கு 2 காரணங்கள் இருக்கு நடுவரியா. ஒன்னு வந்து பண்பாட்டை வளர்க்கிறது, மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்குது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அருமையான ஒரு உதாரணம். இவங்க சொல்லாத கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஐப்பசி மாதத்திலே பூச்சிகள் அதிகம். அப்போ அந்த விழாக்கள் வந்து மூலமாக போகின்ற அந்த புகை ஆனது நன்றாக எல்லாரும் அந்த புகை போடுவதாலே அந்த கொசு முதலே பூச்சிகள்லாம் அழியுது. இந்த காலத்தில் கொண்டாடுறது பண்பாட்டை ஒட்டி தான் நாங்கள் கொண்டாடுறோம். அதே மாதிரி மகிழ்ச்சியோடும் கொண்டாடுறோம். உங்கள் காலத்தில் நீங்கள் உங்கள் அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இந்த காலத்தில் நாங்கள் டிவி, கூகுள் இதன் மூலமாக மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கு முன்னாடிலாம் திருமண வாழ்த்து மாதிரி தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்துன்னு பிரிண்ட் போட்டு கார்டு விற்பாங்க. அந்த கார்டை வாங்கிக்கின்னு அதில் வந்து கையெழுத்து போட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ஸ்டாம்பு 25 பைசா ஸ்டாம்பு அதை வாங்கி ஒட்டி அட்ரஸை போட்டு அதில் போடுவோம் பொங்கல் வாழ்த்து, தீபாவளி வாழ்த்துன்னு. அது போய் சேர்றதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரத்துக்கு முன்னாடியே சொந்தக்காரங்கெல்லாம் போடுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அந்த வாழ்த்தை செல்போனில் ஒரே ஒரு தட்டு, விஷ் ஹாப்பி தீபாவளி, தீர்ந்து போச்சு. அப்படியே அந்த செல்போனில் இருக்கிற அத்தனை நம்பருக்கு அழுத்திட்டோம்னா எல்லாருக்கும் போய் சேர்ந்து போகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேங்க்யூ அப்படி ஒரு மெசேஜ். அப்போது காலம் வந்து சுருங்குது. அதே மாதிரி வேலை வந்து முன்னெல்லாம் இழுத்து கொண்டு இந்த வேலை சுருக்கமாக முடியுது.
ஒரு வாரத்துக்கு முன்னே அதிர்ஷ்டத்துக்கு ஊற வச்சு இடிச்சு லோல் போட்டாங்க ஒரு வாரமா. ஆனா இன்னைக்கு ஒரு 12 மணிக்கு அதை ஊற வச்சு காய வச்சு எடுத்து போய் கொடுத்தோம்னா 5 நிமிஷத்துல அரைச்சி கொடுத்துட்றோம். ஒரே மணி நேரத்தில் அந்த அதிரசம் வீட்டிலே தயாராயிடுது. இப்படி பணிகள் மக்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப குறைந்து போச்சு. ஆனா அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த பண்பாடு இருக்கிறதா என்று பார்த்தோம்னா தனசேகரன் சொன்ன மாதிரி பண்பாட்டோட தான் இருக்கிறோம். தாய் தந்தையரை வணங்குகின்ற அந்த பண்பாடு இன்னமும்